வணக்கம். இன்னைக்கு தோழர் நல்லக்கண்ணு ஐயாவோட நிறைவு நாள். 101 ஆண்டுகள் வாழ்ந்த ஒரு மனிதர், இந்திய அரசியலில் தமிழக அரசியலில் ஒரு பயணித்த மனிதர், அரசு மருத்துவமனையில் தன்னுடைய உயிரை விட்டார் அப்படிங்கிற வரலாறு எனக்கு தெரிஞ்சு எத்தனை அரசியல்வாதிகளுக்கு இந்த மண்ணில் இருக்குன்னு தெரியாது. எல்லாருமே சொல்லுவாங்க, கம்யூனிசம் பேசுறது ஈஸி, கம்யூனிஸ்டா வாழ்றது கஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவருடைய வாழ்நாள் முழுவதும் ஒரு உண்மையான கம்யூனிஸ்டா வாழ்ந்த மிகச்சிறந்த மனிதர். நான் பள்ளி படிக்கிறப்ப ஐயா எழுதின கட்டுரை படிச்சிருக்கேன். ஒரு நாட்டில இருந்து ஒரு ஏவுகணை அனுப்புற செலவுல எத்தனையோ கிராமங்களில் பள்ளிகளை உருவாக்க முடியும், பள்ளிகளை புதுப்பிக்க முடியும் அப்படின்னு முழுக்க முழுக்க இந்த சமுதாயத்திற்காக குரல் கொடுத்த ஒரு மாபெரும் மனிதர். அந்த மனிதருக்கு மொத்த தமிழகமும் மொத்த இந்தியாவும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய செவ்வணக்கம், வீரவணக்கம் சொல்லும். ஏன்னா தன்னை பாராட்டி எந்த விருதுகள் வந்தாலும், அந்த விருதின் மூலமாக எந்த தொகை வந்தாலும் அதை மறுபடியும் கட்சிக்கும் சமுதாயத்துக்கும் கொடுக்குற ஒரு மிகச்சிறந்த மனிதர். ஐயாவை பார்க்குறப்ப, ஐயாவோட வாழ்க்கையை படிக்கிறப்ப நாமெல்லாம் எவ்வளோ பெரிய அசிங்கமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோங்கிறது தெரியும். ஏன்னா இவ்வளோ ஒரு எளிமையான மனிதரா அப்படிங்கிறது எப்பயுமே ஆச்சரியம். சென்னை வெள்ளத்தின் போது சிஐடியினர்ல ஐயா இருந்தப்ப, ஐயா வாங்க அப்படின்னு மீட்பு குழுவினர் கூப்பிட்டப்ப, பக்கத்து தெருவில் ஒரு பொண்ணு கை குழந்தையோடு இருக்கு, அப்புறம் இந்த சைடு ஒரு முதியவர் இருக்காரு, நீங்க அவங்களெல்லாம் கூட்டிட்டு போங்க, நான் நல்லா தான் இருக்கேன்னு சொன்னேன் மனுஷன். அந்த மனிதனுக்கு அப்ப எனக்கு தெரிஞ்சு ஒரு 90 வயதுன்னு நினைக்கிறேன். எவ்வளவு பெரிய விஷயம், யாரால பண்ண முடியும்? இல்ல நீங்க வாங்க, இது கட்டாயம் மேல எடுத்து உத்தரவுன்னு சொல்றப்ப இந்த ஏரியாவில் இருக்கிற எல்லாரும் ஏறட்டும், அதுக்கப்புறம் நான் ஏறுறேன்னு சொன்னார். முழுக்க மக்களை பற்றி சிந்தனை மட்டுமே வைத்திருக்கிற ஒரு மகத்தான தலைவர்களுடைய பூதோடல் இங்க இருக்கு. அவருக்கு நம் அனைவரின் சார்பாகவும் ஒரு மிகப்பெரிய செவ்வணக்கம். ஐயா அவர்கள் உலகம் முழுவதும் அனைவருக்குமே தெரிந்திருக்கும். அந்த நல்லக்கண்ணு ஐயா அவர்கள் அரசியல்வாதி, அதையும் தாண்டி மக்களுக்காக, நாட்டுக்காக பல தியாகங்கள் செய்தவர். இப்போ அவர் இறந்ததுக்கு பிறகுதான் நிறைய பேர் ஐயா அவர்களுடைய புகழை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஏன் அவர் மீசை கூட வைக்கல அப்படின்றதுக்கான காரணம் கூட சொல்லியிருப்பாங்க. ஆனால் நான் அறிந்தது, தமிழக அரசு விருதான தமிழர் விருது, அம்பேத்கர் விருது, இதையெல்லாம் வாங்கியவர். அது மட்டுமல்ல, 10 லட்சம் அரசாங்கத்தால் 10 லட்சம் பணம் நம்ம நல்லக்கண்ணு ஐயா அவர்களுக்கு கொடுத்தப்ப கூட, அந்த பணம் எனக்கு வேணாம், அந்த பணம் எனக்கு வேணாம் அப்படின்னு மறுபடியும் தமிழக அரசுக்கிட்டே திருப்பி கொடுத்தவர். அப்படி ஒரு மாமனிதர். ஆனா இப்ப உள்ள காலகட்டத்தில் பாத்தீங்கன்னாக்க 5 ரூபாய்க்கு பிஸ்கட் பாக்கெட் வாங்கி கொடுத்துட்டு அதை 1000 போட்டோ எடுத்து கோடிக்கணக்கான பேர் பார்க்கணும், நானும் சமூக சேவை செய்கிறேன் அப்படின்ற ஒரு கீழ்த்தனமான எண்ணம் உள்ளவர்கள் தான் இப்ப இருக்கிறது. ஆனா ஐயா அவர்கள் அந்த 10 லட்சம், அப்போ அது ஒரு 10 கோடிக்கு சமம். அந்த பணம், அந்த பணத்தை கூட மக்களுக்கு தான் பயன்படுத்தணும் என்கின்ற ஒரு எண்ணத்துல திருப்பி கொடுத்தவர். அப்படிப்பட்ட ஒரு மாமனிதர். அதனாலதான் ஐயா அவர்கள் பிறக்கும் போது அவரது தாய் தந்தை அவருக்கு நல்ல கண்ணு அப்படின்னு பேரு வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஐயா, நீங்க விட்டு சென்ற அந்த பாதையை நாங்க இன்னும் பல தோழர்கள் அதை தொடர்வோம். இறந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். அந்த வார்த்தைக்கு பொருத்தமான மனிதர் என்றால் அது நல்லக்கண்ணு ஐயா அவர்கள் தான். வீர வணக்கம், 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 வீர வணக்கம். ஐயா நல்லக்கண்ணுக்கு வீர வணக்கம். ஐயா வீரர்களுக்கு நல்ல வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். ஒரு அர்ச்சந்திரனை நம்ம இழந்திருக்கிறோம்.
மீண்டும் ஒரு அர்ச்சனை கண்டிப்பாக இந்திய கவுன்சிலர் வருவார்கள் வருவார்கள் வருவார்கள். வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். எழுதியிருக்கின்றார். நல்ல கல்வியும் நெருங்கிய நட்புள்ளவர். எனவே அவருக்கு இரங்கல் தெரிவிப்பார். நாம் எல்லோரும் ஒருவருக்கொருவர் நினைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு சூழலாக இருக்கிறோம். அவர்களுடன் நான் கிட்டத்தட்ட பல ஆண்டுகள் இணைந்திருக்கிறேன். நான் சின்ன பையனாக இருந்தபோதிலிருந்து அவருடன் பழக்கப்பட்டேன். என் தந்தை ஆதரப்பட்டவர். அவரும் அவருடைய மிகவும் நல்ல நண்பராகவும் இருக்கும் வரை இருந்தார். நிலையில் இன்று இப்படி அவருடைய நீதிக்காக ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து குவிந்திருப்பது என்பது எனக்கு தெரிந்த என்னுடைய வாழ்க்கையில் ஒரு யாருக்கும் உலகையில் நினைவுகளை நாம் எல்லோரும் வந்து வீட்டு சென்று அரசு வரைக்கும் நம்முடைய இந்த நியாயங்களை உறுதியாக்குவதற்கு எல்லோரும் இணைந்து நிற்போம் என்று நான் அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் மயிலை கணேசன் ஆர். ஆம் ஆத்மி கட்சியோட தமிழ்நாடு ஸ்டேட் கமிட்டி மெம்பர். முதலில் ஐயா நல்லக்கண்ணு அவர்களுக்கு வீர வணக்கம், 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 வீர வணக்கம். தியாகி அவர்களுக்கு வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், தியாகி அவர்களுக்கு வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். ஐயா நல்லக்கண்ணு அவர்கள் திருநெல்வேலி மாவட்டத்தில் பிறந்து தனது 15 வயது முதல் அவர் பொதுநல உடைமையுடன் வேலையை தொடங்கினார். அவர் எந்தவித சுயநலமும் இல்லாமல் மக்களுக்காக உழைத்தார். எளிமையை அன்பாகவும் நேர்மையை ஆயுதமாகவும் கொண்டவர் அவர். வரப்போகும் தலைமுறைகளுக்கு மிகப்பெரிய ஒரு அரசியல் பாடமாக திகழ்ந்தவர். தலைவர் என்பவர் மறைந்து விடலாம், அவரது தத்துவங்கள் என்றும் மறையாது. அதுபோல் அவர் மக்களுக்காக அரசியல் என்பது என்ன என்று பாடம் கற்றுக் கொடுத்துவிட்டு சென்றுள்ளார். அவர் உலகை விட்டு மறைந்தாலும் அனைவரது உள்ளத்தை விட்டும் என்றும் நீங்கா இடம் பிடித்துள்ளார். வணக்கம், நன்றி, வணக்கம். பல விருதுகளை பெற்றவர், கீழ்த்தட்டு மக்களுக்காக உழைத்த உத்தமர், சுதந்திர போராட்ட வீரர், எல்லா நிலை மக்களும் போற்றுகிற வகையில் ஒரு உன்னதமான அரசியல் தொழிலில் சிறந்து விளங்கிய நல்ல மனிதர் என்று காரணமாக இருக்கிறார். அவருக்கு தோழர்கள் வழங்கிய 1 கோடி ரூபாயை கூட கட்சிக்காக கொடுத்து நலம் பாராமல் உழைத்த உத்தமர். தமிழ்நாடு முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் தசைதாள் விருது, சிறந்த தமிழ்நாடு தலை சிறந்த விருதுகளை வழங்கி 10 லட்சம் கொடுத்த போதும் கூட அந்த 10 லட்சத்தோடு 5000 ரூபாய் சேர்த்து 10,05,000 முதல்வர் நிதிக்கு கொடுத்து சிறப்பு செய்தவர் ஐயா தோழர் நல்லக்கண்ணு அவர்கள். அவர்களுடைய மறைவு ஈடு செய்ய முடியாத மறைவு என்பதை வருத்தத்தோடு தெரிவிக்கிறேன். முதுபெரும் அரசியல் தலைவர், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மூத்த தலைவர், 101 ஆண்டு வாழ்ந்து சமுதாயத்தில் ஒரு அரசியல் தலைவர் தன்னுடைய அரசியல் வாழ்க்கையில், பொது வாழ்க்கையில் எப்படி வாழ வேண்டும் என்பதை நமக்கெல்லாம் எடுத்துக்காட்டாகக்கூடிய மரியாதைக்குரிய தலைவர் நல்லக்கண்ணு அவர்கள் இப்போ நம்ம கீழே இல்லை. எளிமையானவர், இனிமையானவர், எல்லோரிடமும் அன்பாக பழகக்கூடியவர், கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்திலே தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டு ஏழை எளிய மக்களுக்காகவும், விவசாய தொழிலாளிகளுக்காகவும், தொழிலாளர் வர்க்கத்துக்காகவும், குறிப்பாக வாழ்க்கையில தள்ளப்பட்டவர்கள், அமைப்பு சாரா தொழிலாளர்கள், இவர்களுக்காக போராடிய தலைவர் மரியாதைக்குரிய நல்லக்கண்ணு அவர்கள். அவருடைய வாழ்க்கை மிக எளிமையான வாழ்க்கை. சுதந்திர போராட்டத்திலே தன்னுடைய பணி முதலிலே இள வயதிலே ஆரம்பித்து
கம்யூனிஸ்ட் அரசாங்கத்தில் வைத்துக் கொண்டு வாழ்நாள் முழுவதும் அந்த கொள்கையிலே மாறாமல் மிகவும் நேர்மையான வாழ்க்கை, ஒரு நிலையான வாழ்க்கை, எல்லோராலும் பாராட்டப்படுகின்ற வாழ்க்கையை வாழ்ந்தவர் பெருந்தலைவர் காமராஜருக்கு பிறகு ஒரு எளிமையான அரசியல் வாழ்க்கை நாம் அவரைத்தான் பார்த்திருக்கிறோம், நல்ல பார்த்திருக்கிறோம். அவரை இழந்திருப்பது நமக்கெல்லாம் மிகப்பெரிய இழப்பு. நான் அவரை பலமுறை சென்னையிலேயும் புதுச்சேரி மாநிலத்திலும் சந்தித்து அவரோடு உரையாடி இருக்கிறேன். அரசியல் நிகழ்வுகளிலே கலந்து கொண்டிருக்கிறேன். எல்லோரிடமும் அன்பாக மட்டுமல்ல, மரியாதை கொடுக்கின்ற ஒரு தலைவர். அந்த தலைவர் இப்போது நம் மத்தியிலே இல்லை. அவருடைய ஆன்மா சாந்தி அடைய வேண்டுகிறேன். அது மட்டுமல்ல, அவர் இழந்து வாடுகின்ற அவருடைய குடும்பத்தார்கள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தலைவர்கள், தொண்டர்கள், தோழர்கள் அனைவருக்கும் லால் சலாம் என்று கூறி அவருடைய ஆன்மா சாந்தி அடைய பாசத்தோடு அழைக்கப்படுகின்ற RNK என்று எல்லோராலும் பாசத்தோடு அழைக்கப்படுகின்ற அருமை தோழர் நல்லகன் அவர்கள் இன்று நம்மை விட்டு பிரிந்திருக்கிறார். அவருக்கும் எனக்கும் இருந்த அந்த தொடர்பு, அவர் எப்படிப்பட்ட ஒரு சிறந்த தோழர் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன். அங்கு ஒரு காலையில் ஒருவர் கையில் பணப்பையுடன் இறங்கி நடந்து வந்து கொண்டிருக்கிறார். அப்போது கூட வந்த ஒருத்தர், இவ்வளவு பணத்தை கையில் வச்சுருக்கீங்களே, நீங்கள் ஒரு ரிக்ஷாவில் போகலாம்ல? இல்லை, இது எங்கள் தோழர்கள் வசூல் பண்ணி கொடுத்த பணம், அதை நான் எடுத்து ரிக்ஷா வண்டிக்கு பயன்படுத்தக்கூடாது, அதனால் நான் நடந்தே என்னுடைய கட்சி அலுவலகத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னவர் தான் தோழர் பா. ஜீவானந்தன். அவருடைய வழியில் வந்த தோழர் நல்லகண்ணு அவருக்கு கொடுத்த அந்த 1 கோடி ரூபாய் நிதியை மீண்டும் கட்சிக்கே கொடுத்தது இது வளர்ந்து வருகின்ற அரசியலில் ஈடுபட இருக்கின்ற இளைஞர்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய பாடம். நானும் தோழர் நல்லகண்ணு, தோழர் என் வரதராஜன் ஆகிய மூவரும் தேனியில் ஒரு மத நல்லிணக்க விழாவுக்கு கலந்து கொள்ள அழைக்கப்பட்டது. அப்பொழுது நான் வந்து தேனி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அங்கே போய் நம்ம ஆட்டோவில் இறங்கினா நம்மளை தப்பாக நினைப்பாங்க, ஒரு மாதிரி கீழ்த்தரமாக நினைப்பாங்கன்ட்டு ஒரு காரை புக் பண்ணி அந்த காரில் நான் வந்துட்டு இருந்தேன். அப்போ வழியில் நடந்து வந்துட்டு இருந்தார் தோழர் நல்லகண்ணும் தோழர் என் வரதராஜன். அப்போ தான் நான் யோசித்தேன், நம்ம ஒரு பெரிய பட்டிமன்ற நடுவர், நம்ம காரில் போய் இறங்கினா தான் நமக்கு மரியாதைன்னு. ஆனால் அத்தனை ஆண்டுகள் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட வீரர்கள், மிகப்பெரிய அரசியல் தலைவர்கள் தேனி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இந்த நிகழ்ச்சி நடக்கிற இடத்துக்கு நடந்தே வந்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த காட்சியை பார்த்துட்டு இனிமேல் நம்ம வாழ்க்கையில் இந்த மாதிரி எளிமையாக இருக்கணும், ஒரு மேடைக்கு போனால் முன் வரிசையில் உட்காரணும், ஒரு பெரிய வசதியான வாழ்க்கையை வாழணும், ஒரு காரில் தான் போகணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்தை எனக்கு முறியடிச்சு, வாழ்க்கையில் எப்பயுமே எளிமையாக இருங்க, அது உங்களுக்கு மிகப்பெரிய உயரத்தை மக்கள்கிட்ட கொண்டு செல்லும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை எனக்கு ஏற்படுத்தி தோழர் நல்லகண்ணு அவர் வாழ்க்கையில் வந்து 101 ஆண்டுகள் வாழ்ந்து தன்னுடைய உடலையும் கடைசியாக மக்களுக்காக அர்ப்பணித்திருக்கிறார். அவருடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு சொட்டு ரத்தத்தையும், அவருடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நிலைகளையும் மக்களுக்காகவே வாழ்ந்தவர். அவர் தலைவர் அல்ல, எல்லோருக்குமான தோழர். அப்படிப்பட்ட ஒரு நல்ல தோழர் இழப்பு இந்த நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு. அவரை இழந்து வாடும் அவருடைய கட்சியினுடைய தோழர்களுக்கும் குடும்பத்தாருக்கும் ஆழ்ந்த இரங்கல் தோழர். அவருடைய வாழ்க்கை அவர் படமாக இருந்தால் அவர் எல்லோருக்கும் ஒரு பாடமாக. என் பேர் முகமது ரஃபி. தமிழ்நாடு அரசு சிறுபான்மை ஆணையத்தின் உறுப்பினராக இருக்கிறேன். தமிழ்நாடு பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் தலைவராக செயல்படுகிறேன்.
இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தோழர், இந்தியாவின் சுதந்திர போராட்ட கடைசி தியாகி ஐயா நல்லக்கண்ணு அவர்கள் மறைவு தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, ஒடுக்கப்பட்டோர், சிறுபான்மை எல்லா மக்களுக்குமே இது பேரிழப்பாகும். எப்படி அவர்கள் தாய் தந்தையர் 100 ஆண்டுகள் தூய்மையான அரசியலை விட்டு சென்றிருக்கிறார்கள். ஒரு அரசியலில் நம்மளுக்கு வழிகாட்டியாக இருந்திருக்கிறார். அவர்கள் பெற்றோர்கள் எப்படி நல்லக்கண்ணு என்று பெயர் வைத்தாரோ, எதை நினைத்து அவர்கள் பெயர் வைத்தாரோ, அது மாதிரி 101 ஆண்டுகள் நல்ல கண்ணுவாகவே வாழ்ந்திருக்கிறார். அவருக்கு இந்த நேரத்தில் பல்சமய நல்லுறை இயக்கத்தின் சார்பாகவும் தமிழ்நாடு சிறுபான்மை ஆணையத்தின் சார்பாகவும் அவருக்கு இரங்கலை தெரிவித்து, இந்த நாட்டில் அவருடைய கொள்கைகளை, தூய்மையான நேர்மையான அரசியலை வருகின்ற கால மக்கள், இளைஞர்கள் அவர்கள் எல்லாம் பின்பற்ற வேண்டும் என்று இந்த நேரத்தில் வைத்து ஆழ்ந்த இரங்கலை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் இடதுசாரி தோழர்களுக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. தமிழ்நாட்டில் மூத்த தலைவர்கள், தகைசால் தமிழர்கள், பொது வாழ்க்கையிலேயே பழுத்து முதிர்ந்து அனுபவம் பெற்று விதையாகி விழுந்தவர்கள் வரிசையில் ஐயா நல்லக்கண்ணு அவர்கள் யாராலும் குறை சொல்ல முடியாத ஒரு பொது வாழ்க்கைக்கு உரியவர். அவருடைய பண்பு, எளிமை, தான் ஏற்றுக்கொண்ட கொள்கைக்காக இறுதி வரையில் எல்லா விதமான துன்பங்களையும் ஒரு பரிசாக ஏற்றுக்கொண்டு வாழ்ந்த அவருடைய உள்ள உறுதி, ஒரு 10 வயது குழந்தை கூட தோழர் RNK என்று அவரை உரிமையோடு பெருமையோடு அழைக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை பாடத்தை அவர் வாழ்க்கையின் மூலமாக செய்தியாக விட்டு சென்றிருக்கிறார். ஒரு வாழும் டிக்ஷனரி மாதிரி ஒரு 100 ஆண்டு கால வரலாற்றில் எதை வேண்டுமானாலும் அவரிடம் கேட்க முடியும். எல்லாவற்றையும், எல்லா செய்திகளை பற்றியும், எல்லாருடைய அரசியலை பற்றியும் தனிப்பட்ட அனுபவத்திலிருந்து சொல்லக்கூடிய அளவுக்கு அவ்வளவு அனுபவங்களின் தொகுப்பாக வாழ்ந்தவர். 101 வயது, இவ்வளவு நாள் வாழ்ந்ததே பெரிது. ஆனால் ஊருணி நிறைந்திருப்பதை போல இப்படிப்பட்ட சான்றோர்கள் எவ்வளவு காலம் வாழ்ந்தாலும் அவர்கள் வாழ்க்கை மனித குலத்துக்கு நம்பிக்கை அளிப்பதாக இருக்கும். அவர்கள் வாழுகிறார்கள் என்பதே ஒரு நம்பிக்கை. இன்று அவருடைய இறுதி பயணம் ஏராளமான தோழர்களுடைய அந்த உள்ளார்ந்த உணர்வார்ந்த கொள்கை அஞ்சலியோடு இங்கு நடைபெறுகிறது. தன்னுடைய உடலையும் கூட அவர் கொடையாக கொடுத்து விட்டார். தனக்கென்று எதையுமே சேர்த்து கொள்ளாத அந்த வாழ்க்கையின் அவருடைய பெருமை இன்னும் நினைக்கத்தக்கது. ஐயா தோழர் RNK அவர்களுக்கு வீர வணக்கம். மனித சமுதாயத்தில் பிறந்த ஒரு அற்புதமான மனிதர் ஐயா நல்லக்கண்ணு அவர்கள். வாழ்நாள் முழுவதும் மக்களுக்காகவே வாழ்ந்து மறைந்திருக்கின்றார் என்று அவருடைய மரணம் ஆழ்ந்த மிகுந்த மனவேதனையை தருகின்றது. ஐயா நல்லக்கண்ணு அவர்கள் எங்களுடைய மனிதநேய ஜனநாயக கட்சியின் மீது மிகுந்த அன்பும் பற்றும் கொண்ட அற்புதமான மனிதர். அன்னாருடைய மறைவிற்கு மனிதநேய ஜனநாயக கட்சி சார்பிலே ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றோம். தமிழர் உலக பாட்டாளி மக்களினுடைய அரசியல், சமூக, பொருளாதார விடுதலைக்காக தன் வாழ்நாளை எல்லாம் முழுமையாக அர்ப்பணித்த மகத்தான தோழர், தலைவர்,
ஐயா நல்லக்கண்ணுடைய மறைவு நாட்டிற்கு அல்லது உலக பாட்டாளி வர்க்கத்திற்கு ஈடு செய்ய முடியாத இழப்பு. துணிச்சல், எளிமை, நேர்மை, ஒழுக்கம், அறம் சார்ந்த நெறி சார்ந்த அரசியலில் உலகத்து அரசியல்வாதிகளுக்கும் அல்லது மானுட சமூகத்திற்கும் ஒரு முன்மாதிரியாக குறியீடாக வாழ்ந்து மறைந்த நம்முடைய தலைவர் ஐயா நல்லக்கண்ணு ஐயா அவர்கள். நல்லக்கையா ஐயாவை போல உலகத்தில் இனி ஒரு பாட்டாளி வர்க்கத்துக்கான பொதுவுடைமை இயக்கத்திற்கான ஆளுமைகளை இனி நாம் உலகம் முழுக்க தேடினாலும் அரிதான ஒரு ஆற்றலை பெற்ற மகத்தான தலைவர். சுதந்திர போராட்டத்திலும் வர்க்க விடுதலையிலும் சமூக சமத்துவத்துக்காகவும் சமூக நீதிக்காகவும் நாளெல்லாம் உழைத்த மகத்தான தலைவர் ஐயா நல்லக்கண்ணையா அவர்கள். நல்லக்கண்ணையா அவர்கள் 100 ஆண்டுகள் கடந்தும் உயிர் பிரிகிற வரை மக்களுக்காகவே தன் கொண்ட கொள்கையை ஏற்றுக்கொண்டு கம்யூனிஸ்ட் கொள்கைகளுக்காக, பாட்டாளிகளுக்காக, ஏழை எளிய உழைக்கும் மக்களுக்காக அவர் தன்னையே இழந்து தன் குடும்பத்தை இழந்து இந்த நாட்டுக்கு சேவை செய்த தொண்டாற்றிய மக்களின் கண்ணீரை, துன்பத்தை, துயரத்தை துடைத்த தலைவர் ஐயா நல்லக்கண்ணு. அவருடைய மறைவில் ஈடு செய்ய முடியாத இழப்பு. அவரை இழந்து வாடுகிற கம்யூனிஸ்ட் இயக்க தோழர்களுக்கும் பாட்டாளி உழைப்பாளி உறவுகளுக்கும் குடும்பத்தினருக்கும் தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவையின் சார்பாக ஆழ்ந்த இரங்கலையும் தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவை சார்பாக வீர வணக்கத்தையும் ஐயா நல்லக்கண்ணு அவர்களுக்கு பதிவு செய்கிறேன். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தலைவர், தமிழகத்தின் அனைத்து மக்களாலும் வியக்கத்தகுந்த ஒரு தலைவர், சாதாரண மக்களோடு வாழ்ந்து அவர்களுக்காக போராடிய தலைவர். ஒரு காலத்தில் இந்த அதாவது நில உடைமை சட்டம் வந்த பொழுது, சட்டம் வராதற்கு முன்பே அதை கொண்டு வருவதற்காக பாடுபட்ட தலைவர். நில உச்சவரம்பு சட்டத்தில் அனைத்து சொத்துக்களையும் எடுத்து அரசு பெரிய தனவந்தர்களிடம் எடுத்து ஏழை எளிய மக்களுக்காக கொடுத்த தலைவர், சுதந்திர போராட்ட வீரர். இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் செயலுக்கு தகுந்தவர், மரியாதைக்குரிய பெரியவர் நல்லக்கண்ணு அவர்கள். அவருடைய 101வது வயதில் மறைந்திருக்கிறார். ஆனால் அவர் போன்ற ஒரு செயல்களை இந்திய மக்களுக்கு, சாதாரண ஏழை எளிய மக்களுக்கு, தொழிலாளர்களுக்கு, விவசாய தொழிலாளர்களுக்கு தொடர்ந்து பணியாற்றியவர். அவரை நாம் அவருடைய இந்த நிலையில் அவருடைய ஆத்மா சாந்தியடைய நாம் எல்லாம் அவர் விட்டு சென்ற பணியை தொடர வேண்டும் என்று அகில இந்திய ஃபாரூக் பாக் கேட்டுக்கொள்கிறது என்று தெரிவித்துள்ளார். தலைவர் ஏழையின் பங்காளன், அடித்தட்டு மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்தவர். தனது 101 வயதிலும் எந்த கரைபிடியாத தரத்துக்கு தேடக்கார நல்ல ஒரு மனிதர். இந்த மாமனிதரை இன்று இந்திய நாடு அனர்த்தி தடுக்கின்றது. நல்லக்கண்ணு அவர்களுடன் நெருங்கிய பழகியிருந்த காரணங்கள் இங்கே வடிவேலு அவர்களுடைய ஜனதாதள தலைவராக இருந்தபோது நான் அதன் தலைமை பொதுச் செயலாளராக இருந்து தோழர் நல்லக்கண்ணு அவர்களுடன் நெருங்கி பழகி வந்தோம். கூட்டணி கட்சியில், கூட்டணி பேச்சுவார்த்தையில் எங்களுடன் அவர் பயணித்த போது ஒரு நல்ல மனிதனை பார்த்தோம், நல்ல உள்ளத்தை பார்த்தோம், நல்ல மனிதாபிமானத்தை பார்த்தோம். அப்படிப்பட்ட மனிதர் இன்று நம்முடைய இல்லை. அவர் ஆத்மா சாந்தி அடைய வேண்டும். அவர் வாழ்ந்த வாழ்க்கை இந்திய மக்களுக்கு, இந்திய அரசியல்வாதிகளுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக அமைய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். என்று நான் காங்கிரஸ் இயக்கத்தில் இருந்தாலும் அதன் மாநில